நான் யூடியூப்ல 4000 வாட்ச் ஹவர்ஸ் வர்றதுக்கு என்ன தெரியுமா பண்ணேன்? இந்த ஒரு ட்ரிக்ஸ் அப்படின்றத தாங்க யூஸ் பண்ணேன். யூடியூப்ல நமக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகணும்னா, அப்ப கண்டிப்பா 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் நமக்கு வரணும். இப்ப எனக்கு என்னுடைய ஆன்மீகம் சேனல்ல ஆத்தென்டிகேஷன் கண்டென்ட் அப்படின்றது வந்திருக்குது. இதுல வந்துட்டு 1600 வாட்ச் ஹவர்ஸா மாறி போச்சு. இப்ப இதுல நான் 4000 வாட்ச் ஹவர்ஸை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் சொல்றேன். அதே சமயம் நான் பொதுவா இப்போ ஒரு நிறைய சேனல் ஓபன் பண்ண நிறைய சேனல் மானிட்டேஷன் எனேபிள் ஆச்சு இல்லைங்களா? அந்த சேனல்ல எல்லாம் நான் ஒரு ட்ரிக்ஸை பயன்படுத்தினேன். அந்த சூப்பர் ட்ரிக்ஸை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். எல்லாமே இந்த வீடியோல என்டையர் விஷயங்களும் இம்பார்ட்டன்ட் தான். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப முக்கியமான தகவல்கள். எனக்கு தெரிஞ்சு யூடியூப் அல்கரித்ம்க்கே கூட இந்த மாதிரி ட்ரிக்ஸை பற்றி தெரிஞ்சிருக்காது. பிகாஸ் ஒரு 8 வருஷம் அனுபவம் அப்படின்றதுனால அதை வச்சு நான் சொல்றேன். சரி, ஓகேங்க. அதாவது நம்மள எல்லாருக்குமே தெரியும் யூடியூப்ல ஆடு மூலியமா ரெவன்யூ வருது அப்படின்றது. அந்த ரெவன்யூ நம்ம வாங்குறதுக்கு நமக்கு சில விஷயங்கள் அப்படின்றத அவங்க வச்சிருப்பாங்க. அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் இதுல நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர்கள் கம்ப்ளீட் ஆயிருக்கணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு 10 மில்லியன் வியூஸ் அப்படின்றது உங்களுக்கு இதுல இருந்து வந்திருக்கணும். அதாவது ஷார்ட்ல இருந்து வந்திருக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படின்றது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு இந்த ஷாப்பிங் மூலியமா ஏர்ன் பண்றது, இந்த மாதிரி லொட்டு லோஸுக்குன்னு ஒவ்வொரு விஷயங்கள் அப்படின்றதும் இருக்கும். அப்போ யூடியூப்ல ஏர்ன் பண்ணோம்னா இது நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு சிலருக்கு 1000 சப்ஸ்கிரைபர் அப்படி தட்டி தூக்குறதுக்குள்ள அசால்ட்டா வந்துடும். ஒரு சிலருக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். வெகு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தான் இது ரெண்டுமே ஒரு சேர ஒரே டைம்ல நடந்துரும். சீக்கிரமா உங்களுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆயிடும். ஆனா உங்களுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகாம இருக்குல்ல, அதாவது இந்த வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகாம இருக்கோ, அல்லது வந்துட்டு உங்களுக்கு இந்த 1000 சப்ஸ்கிரைபர் வராம இருக்கோ, ஸோ ஷூரா சொல்றேன், நீங்க தான் உங்களுடைய சேனலை சரியா க்ரோத் பண்ணி கொண்டு போக முடியும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான். என்னங்க சொல்றீங்க, சீக்கிரம் ஆச்சுன்னா சீக்கிரம் பணம் வரும்ல அப்படின்றது. அதாவது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும்னா அப்போ நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் உள்ள நிக்கணும். உள்ள நின்று என்டையர் வீடியோ பார்க்கணும். இது எதுவுமே ஃப்ளூக்ல நடந்துடக்கூடாது. ஒரு ஃப்ளூக்ல நான் ஒரு வீடியோ போட்டா அது ட்ரெண்டிங் ஆகி போச்சு, அதனால எனக்கு இவ்வளவு வந்துருச்சு, 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைப் வந்துருச்சு, அடுத்தது நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 500 200 300 கூட போக மாட்டேங்குது, அது வெறும் 50 60 தான் போகுது அப்படின்னு நம்ம இருந்துடக்கூடாது. அப்போ ஒரு ஃப்ளூக்ல இது எதுவுமே நடக்கக்கூடாது. எப்படி நடக்கணும்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே பர்ஃபெக்டா நடக்கணும். எப்படி நடக்கணும்? பர்ஃபெக்டா நடக்கணும். ஏன்னா வெறும் 3000 சப்ஸ்கிரைபரை மட்டுமே வச்சுக்கிட்டு நான் போடக்கூடிய வீடியோ 1000 2000 அப்படின்றது வியூஸ் போகுது. ஏன்னா அந்த ஒரு ட்ரிக்கை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் எனக்கு இதுல போகுது. அப்படி இல்லைன்னா அது போகாது. என்னோட இன்ஆத்தென்டிகேஷன் வந்த கண்டென்ட் அந்த சேனல்ல கூட நான் ஒரு வீடியோ போட்டேன்னா அதுல 1 லேக்கு மேல இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதுல 2000 3000 போகுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே அது போகுது. எதனால போகுது அப்படின்றது. அப்போ ஒரு கண்டென்ட்ல உங்களுடைய சப்ஸ்கிரைபர்களை டிராவல் பண்ண வைக்கணும். அப்போ எப்படி டிராவல் பண்ண வைக்கிறது? முதல் விஷயம், சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அப்படின்றத பயன்படுத்தணும். முதல்ல உங்களை எதுக்காக அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா அதிகமா வியூஸ் போறது எது தெரியுங்களா? 4000 வாட்ச் ஹவர்ஸ் என்னுடைய யூடியூப் இன்கம் அப்படின்றது. பட் நான் அதை ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டேன். ஏதோ 2 வாரத்துக்கு ஒருக்க 3 வாரத்துக்கு ஒருக்க தான் அந்த வாட்ச் ஹவர்ஸ் உள்ள கொண்டு வருவேன். நான் நினைச்சேன்னா வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு நாளைக்கு ஒரு 2 வீடியோவில் ஒரு வீடியோவை நான் அந்த மாதிரி பேசிட முடியும், வாட்ச் ஹவர்ஸை மட்டுமே. அது நல்லா இருக்காது. ப்ராக்டிக்கல் என்னவோ அதை தான் நம்ம பண்ணணும். ஸோ 4000 வாட்ச் ஹவர்ஸ் வர்றதுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்றது கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி எனக்கு எது பாயிண்டாக கரெக்டாக வியூஸ் போகுது அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை சூஸ் பண்ணிடுவேன். செகண்டரி அதில் என்ன போகுது அப்படின்றது. ஸோ குறிப்பாக இன்னும் சொல்லணும் அப்படின்னா, என்னை பற்றி மக்கள் தேடுறாங்களா, அதுதான் எனக்கு முக்கியம். இப்போ நான் என்னை பற்றி ஒரு வீடியோ போட்டு பார்ப்பேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஆஸ் அ யூடியூபரா இந்த சேனல்ல இல்லை, மற்ற சேனல், ஏன்னா நீங்களும் ஒரு கிரியேட்டர், உங்கள்கிட்ட நான் அதை யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணாலும் அது வேஸ்ட் தான். அதனால உங்கள்கிட்ட நான் அதை பண்ண முடியாது. நான் என்ன செய்வேன்னா, மற்ற சேனல்கள்ல இப்போ லோன் சேனலா இருக்கட்டும், நான் ஒவ்வொரு கண்டென்ட்டை சூஸ் பண்ணி வைரலா இருக்கக்கூடிய கண்டென்ட் எடுப்பேன். நான் யூடியூப்ல யார் இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டிருக்காங்க, அவங்க வீடியோ எவ்வளவு வியூஸ் போயிருக்கு அப்படின்றத பார்ப்பேன். அந்த வீடியோவை எடுத்து தான் நம்ம போடக்கூடாது, பட் அந்த ஐடியாவை எடுத்துக்கலாம். அந்த ஐடியாவை எடுத்து நான் என்ன செய்வேன்னா, இதே கண்டென்ட் நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறோம், ஆனா இவங்க போட்டிருக்கிறது என்ன, இவங்க தம்ப்நெயில் எப்படி வச்சிருக்காங்க, இவங்களுடைய டைட்டில் எப்படி இருக்கு, எதை பேஸ் பண்ணி இவங்க டைட்டில் வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்ப்பேன். அப்போ இதுல இருந்து ஒரு வீடியோ, என்னுடைய இஷ்டத்துக்கு ஒரு வீடியோ, இந்த மாதிரி ஒன்னா கலந்து எடுத்து அதை என்ன பண்ணுவோம்னா ஒரு வீடியோவா உருவாக்குவேன். அந்த வீடியோ உருவாக்கி நான் என்ன செய்வேன்னா, அதை டெய்லி ஒரு நாள், அதாவது நான் டெய்லியும் போறதுனால என்னால் ஈஸியாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சுது. நம்ம சேனலை சீக்கிரமா ரெக்கவரி பண்ணோம்னா டெய்லியும் ஒரு வீடியோவாவது போடணும். நான் ஒரு நாளைக்கு 3 வீடியோ அப்படின்றது போட்டுருவேன் ஒரு சேனல்லையே. அப்போ காலையில ஏன் இஷ்டப்படி ஒரு வீடியோ, மதியம் நான் அங்க பார்த்தது வீடியோ, ஈவினிங் பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிற கண்டென்ட். ஸோ வைரல் கண்டென்ட் அப்படின்றது நீங்க யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். இல்லை கூகுள் ட்ரெண்ட் இருக்கு பார்த்தீங்களா,
அதில் போய் பார்த்தீங்கனாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதும். அப்போ நான் தொடர்ந்து வீடியோ போடும்பொழுது எது எனக்கு வியூஸ் போகுது, ஏங்க 10 வியூஸ் போட்டுங்க, 5 வியூஸ் போகட்டும், 10 வியூஸ் போனாலும் இது ஏன் 10 வியூஸ் போச்சு, அப்போ நான் எந்த நேரத்தில் இந்த வீடியோ போட்டேன், எதனால இந்த 10 வியூஸும் வந்துச்சு, இந்த 10 வியூஸில் எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி இம்பாக்ட் நடந்திருக்கு அப்படின்றத மைனூட்டாக நான் வந்துட்டு வாட்ச் பண்ணுவேன். அப்படி வாட்ச் பண்ணதுனால தான் என்னால் இத்தனை சேனல் அப்படின்றத சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி வர முடிஞ்சுது. பட் எனக்கும் அடிசொருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஆத்தென்டிகேஷன் அப்படின்ற ஒரு தலைவலி வந்து நம்மளை வந்துட்டு கொஞ்சம் மூட் அவுட் ஆக ஆரம்பிச்சிச்சு, யோசிக்க முடியாமல் வந்துட்டு பண்ணி விட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக நம்ம யூடியூப்ல பார்க்கணும். தயவு செய்து யூடியூப்ல மணி மைண்டடா இருக்கீங்கன்னா அதை இப்பயே கட் பண்ணிடுங்க. யூடியூப்ல மணி மைண்டடா இருக்கீங்கன்னா கண்டென்ட்ல உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. சில விஷயங்களை நீங்க பிகினிங்ல இருந்து ஆரம்பிக்கணும். இப்போ இந்த வீடியோவில் நான் நினைச்சிருந்தேன்னா ஷார்ட்டா ஒரு நிமிஷத்துல என்னால் இதை சொல்லியிருக்க முடியும். ஆனால் என்னுடைய வந்துட்டு இது நான் எப்பவுமே கொஞ்சம் எலபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்லுவேன் நான், அது வேற விஷயம். பட் நான் நினைச்சேன்னா வெறும் இதை வச்சு என்னால் பேச முடியும். நீங்க வேணா இதை வச்சு நீங்க என்ன பேச போறீங்க அப்படின்றத நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு பேப்பர் கவர், அவ்வளவுதான். இந்த கவரை வச்சு நீங்க என்ன பேசுவீங்க? இந்த கவரை வச்சு நான் பேசுறேன்னா இந்த கவரை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த கவர் பார்க்க நல்லா இருக்கு, இந்த கலர் டிசைன் சூப்பரா இருக்கு, இதே மாதிரி ஒரு தம்ப்நெயில் மேக் பண்ண சூப்பரா இருக்கும், இந்த மாதிரி வந்து தம்ப்நெயில், ஸோ மொபைல் அப்ளிகேஷன் ரிவ்யூக்கு இந்த மாதிரி பேட்டர்னை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒயிட் கலர்ல இந்த மாதிரி கலரை கொடுக்கும்பொழுது நமக்கு ஹைலைட்டா தெரியுது. அண்ட் அதே போல இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு இந்த லேயர் அவுட் இது ஒன்று இருக்கு. இதனால நம்ம உள்ள நம்மளுடைய வந்து ஏடிஎம் கார்டு வைஃபை கார்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை வச்சாலும் நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஸ்கேன் ஆகாது. அதாவது வந்துட்டு இந்த வைஃபை ஸ்கேன் பண்ணுறாங்களே ஏமாத்து பண்ணிடுறாங்க, அந்த மாதிரி ஆகாது. சரி, ஓகே. இப்போ நம்ம உள்ள இருக்கிறத மட்டும் பேசணும், வெளியே இருக்கிறத மட்டும் இந்த பிளைனா ரெட் கலர்ல வச்சு பார்க்கும்போது இதை மட்டுமே வச்சு நம்மளால பேச முடியும். ஸோ இவ்வளோதான் மேட்ரு, இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இதை யார் உருவாக்குனா, எப்படி உருவாக்குனான்னு தெரியல, ஆனால் அந்த டிசைன் நல்லா இருக்கு. இந்த மாதிரி என்ன வேணா பேசிட்டு போகலாம். இந்த ஒரு டியூரேஷன் அப்படின்றத லென்த் பண்றதுக்கு என்ன வேணா பேசலாம். பட் அது நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு உபயோகமா இருக்கு. அப்ப நான் பண்றேன்னா ஆஸ் அ கிரியேட்டர் நீங்க இன்ச் பை இன்ச் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது இன்ச் பை இன்ச் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால மற்றவங்களுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அது தெரியாமலேயே நீங்களும் வந்துட்டு சில விஷயங்களை எலபரேட்டா பெருசா சொல்லணும்னா பெருசா தான் சொல்லணும், சில விஷயங்களை ஷார்ட்டா சொல்லணும்னா ஷார்ட்டா தான் சொல்லணும். ஏன்னா நான் ஷார்ட் வீடியோவும் போட்டிருக்கேன். நான் வந்துட்டு ஒரு 8 நிமிஷத்துக்குள்ள ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது புரிஞ்சிருக்கும். ஒரு வீடியோ வியூஸ் போகணும், வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் சீக்கிரமா வரணும் அப்படின்னா அப்ப இந்த மெத்தடை பயன்படுத்துங்க. ஸோ கண்டிப்பா சீக்கிரமா ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது எக்கச்சக்கமா இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யூடியூப் ரிலேட்டடா நான் எக்கச்சக்கமான பொருள் வாங்கியிருக்கேன். பட் யாருமே நீங்க போய் வாங்குறது கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு நீட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீட் இருந்ததுன்னா கீழே லிங்க் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஈவன் இந்த மைக் முதல் கொண்டு நான் வாங்கி வந்துட்டு கீழே லிங்க் கொடுத்துருக்கிறேன். நல்லா இருக்கு. இப்போ நான் பேசுறது நீங்க கேட்குறீங்களா? நல்லா தான் இருக்கு. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ ஸோ மச். வேற ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.